என்ன திடீர்னு ட்ரெஸ் சேஞ்ச்? காக்கி சட்டை, தொப்பி, கண்ணாடி. இந்த மீசை எப்படி வந்துச்சு? இப்படி வந்துச்சு. தாங்குதானா? தாங்குச்சனா? யோ, எதுக்கு அடிக்கிற? நாங்க ரைடுக்கு வந்திருக்கோம். ஸ்டேஷனுக்கு வா, வெளாவரியா சொல்றேன். இந்த ஆள் தானே பாருங்க. பிராத்தல் ஹவுஸுக்கு போன ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றது நலாயினிக்கு அப்புறம் நீங்க தான் மேடம். கூட்டிட்டு போங்க. சரசு, என் செல்லமே, என் தங்கமே, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாலமா? உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த கட்டணத்திலயும் இந்த பிரார்த்தனை ஹவுஸ் போறோமா? ஏதோ வேலை தரேன்னு சொன்னாங்க. நீ என்ன வேலைக்கு போன? கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போ அதுல ஒரு பிள்ளைய பத்து கொடுக்கான் வக்கில்ல உனக்கு. பிரார்த்தனை ஹவுஸ்ல போய் 7-8 பெண்களோட ஜல்சாவா பண்ணிக்கிட்டு வர? ஜல்சாவும் இல்ல, சொல்சாவும் இல்லமா. உன் வேலைக்காகத்தான் போனேன். உனக்கு நான் வேலை வைக்கிறேன். என்ன மேல? வேறடா பெஞ்சு மேல. இது மேலயா? நல்லா போகுது. சரசு, வேணாமா, வேணாம். கைய கால வெட்டி விட்டுனா நீ தான் தோல் பண்ணி. $2 லட்சம் கொண்டாரு, 5 லட்சம் கொண்டாருன்னு எய்ட்ஸ் விக்கிற இடத்துக்கா போயிட்டு வர நீ? ஏன் பாட்டி, விட்டா எனக்கு எய்ட்ஸ் வந்து ஊர் முழுக்க போஸ்ட் விட்டு பின்ன எதுக்குடா அந்த வீட்டுக்குள்ள போன? முறுக்கு புளியறதுக்கா? வர சொல்றது. டேய், போலீஸ் ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்கார்ந்திருந்தியாமே, வெக்கமா இல்ல உனக்கு? ஜட்டியோட தனியா உட்கார்ந்திருந்தா வெக்கமா இருக்காது. யாராவது பார்த்தா தான் வெக்கமா இருக்கும். என்ன நீ என் சீக்ரெட் மேட்டர்ல தெரிஞ்சு வச்சிருக்க? இதெல்லாம் யார் சொன்னது? யார் சொன்னா என்னடா? இவன் தான் சொல்லிருப்பா. நான் சொல்லல. உன்னால நம்ம குடும்ப மானமே போச்சுடா. ஏமா, நான் வேணும் அந்த வீட்டுக்குள்ள போனேன். 9ஆம் நம்பர் நினைச்சு 6ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள போயிட்டேன். ஏண்டா, 6க்கும் 9க்கும் வித்தியாசம் தெரியலையா உனக்கு? 6னா கீழே சுழிச்சிருக்கும், 9னா மேல சுழிச்சிருக்கும். என் விதி எனக்கு தலையில சுழிச்சிருக்க. விட்டா எனக்கு எல்கேஜி மாதிரி பாடம் எடுத்துட்டு போயிருக்க. நீ எங்கடா கையில கட்டிருந்த வாட்ச காணா? பெட்ரோல் வாஷ் போட்டிருக்கேன். விட்டா மலையில கரைஞ்சு போச்சுன்னு சொல்லுவான் போல இருக்க. வீட்டுல எல்லாரும் என் கற்பை பத்தி ஒரு பட்டிமன்றமா எடுத்துட்டாங்க. நீ மட்டும் வாயா துறக்கலையே? எனக்கு தெரியும், நீங்க அந்த மாதிரி இடத்துக்குலாம் போக மாட்டீங்கன்னு. அப்பா, பாலும் பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். அதான் உங்ககிட்ட இல்லையே. இதுக்கு வீட்டுல இருக்கவங்களே பெட்டர். அவங்களால என் கற்பை பத்தி மட்டும் சந்தேகப்பட்டாங்க. தேங்க்ஸ். எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு. என்ன அது வாயால சொன்னா போதுமா? வேற எப்படி சொல்லலாம்? இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் எங்க ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். வேற நேரமா இருந்தா தட்டி கழிச்சிருப்பேன். குடிக்க வேண்டிய நேரத்துல புடிச்சிட்டேன். வரேன் மிஸ்டர் பிரியாவா. दिल दीवाना है, पहली पहली बार मिलाता है यही, सीने में फिर आग लगाता है, धीरे धीरे प्यार सिखाता है यही, हंसाता है यही, यही रुलाता है। दिल तो पागल है, दिल दीवाना है, दिल तो पागल है, दिल दीवाना है। Welcome to our glamour queen, Miss Priya. Sorry sir, I'm Mrs. Priya Pandian and meet my husband, Mr. Pandian. Sorry, என்னால நம்பவே முடியல. நான் உங்க டிரைவரோ இல்ல அசிஸ்டன்ட்டோ நினைச்சேன். Anyway, glad to meet you. இருக்கடா. வாங்க மிஸ், சாரி மிஸ்ஸஸ். உங்களுக்கு விஐபில இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். போவோமா? வாங்க. ஏன் கையடியா? நீங்க தான் அவங்களோட இது. எது? இப்போ உங்களை புருஷன் சொல்லிட்டு போறாங்களே, அவங்க கீழ அசிஸ்டண்டா வேலை செய்யறேன். என் பேர் சுனில் செட்டி. இந்த கம்பெனில 15 வருஷம் சர்வீஸ். நியாயமா எனக்கு தான் மேனேஜர் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கணும். ஆனா பிரியம்மா படிச்சவங்க, அழகா இருக்காங்க, செம்ம பர்சனாலிட்டி. எங்க மகாலிக்கு வேற ரொம்ப பிடிச்சு போச்சு. எதுக்கு வச்சுக்கிறீங்க? நான் எதுக்கு உங்ககிட்ட வச்சுக்கிட்டு? இப்ப நாம 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கிறோங்க. வேணா சொந்த கதையை பேசிக்கிட்டு சோகத்தை பரிமாறிக்கலாங்க. விஸ்கியா, பிராந்தியா, தண்ணியா, சோடாவா? போடா. உன்னை அந்த கம்பெனி எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? அது ஒவ்வொருத்தரும் பிரியப்பட்ட மாதிரி கூப்பிடுவாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறேன். உன்னை மாமான்னு கூப்பிட சொல்லி. ஹலோ மிஸ்டர் நரேஷ். ஹாய். ஹலோ மேடம். ஹலோ. இவங்க தான் உங்க வைஃபா? நோ நோ நோ. ஓ, உங்க உட்பியா? உங்க 2 பேருக்கு ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. சாரி மேம், நான் இந்த கம்பெனியோட மேனேஜர். தட்ஸ் ஆல்.
ஹஸ்பண்ட் அதோ அங்க நிக்கிறாரு மிஸ்டர் பாண்டியன். ஓ தி ஷார்ட் மேன், வெரி லக்கி மேன். என்ன மிஸ்டர் பாண்டியன் இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டீங்க? ஆமா, பார்ட்டி எல்லாம் எப்படி இருக்கு? செலவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா பண்றீங்க. அதை விடுங்க. ஓ, நான் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் நடக்கலையாமே? வாட்ஸ் ப்ராப்ளம்? ப்ளீஸ் டெல் மீ. இந்த மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் பிரியாவும் கம்பெனி வேலை விஷயமா மகாபலிபுரம் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போனோம். அப்ப பிரியாவே ஃபீல் பண்ணி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா. ஏய், நோ நோ நோ, அதோட அதை மிக்ஸ் பண்ண கூடாதியா? பொருத்தமான ரெண்டு ஒண்ணு சேர்ந்தா ஹெல்த் கெட்டுடும். ஓகே, வைரத்தை தங்கத்துல பைச்சா நல்லா இருக்கும், தகரத்துல பைச்சா பாக்குறவங்க சிரிக்கத்தான் செய்வாங்க. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டின மாதிரி ஒரு பொருத்தம் வேண்டாமா? சார் உங்க கட்சி. தேங்க் யூ. யோ 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 இல்லையா? எங்கேயோ கேட்ட குரலா இருக்கு. துபாய் எப்படி பெட்ரோல் பங்க் நல்லா நடக்குதா? நீ கொடுத்த பெட்ரோல்ல வண்டி ஓடல. நான் தான் தெருத்துறோ ஓடி கழிச்ச போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். நீங்களாவது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தான் ஓடுனீங்க. நான் இந்தியா முழுவதும் ஓடியும் ஒரு பையனும் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஓ லைசென்ஸ் ப்ராப்ளமா? ஆமா, அதாவது இந்தியாவிலேயே பெட்ரோல் கிடைச்சிருச்சுன்னா நம்ம நாடு அரபு கண்ட்ரி மாதிரி பல்லர் சேரும் இல்லையா? அதனால இன்டர்நேஷனல் லெவலில் சரி பண்ணி லைசன்ஸ் கட் பண்றாங்க. ஆனா நாம ரெண்டு பேரும் விடக்கூடாதுங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது போய் லைசன்ஸ் வாங்கியே தரணும். சுப்ரீம் கோர்ட்ல போனா ரொம்ப நாள் ஆகும், நிறைய செலவாகுமே. ஆமா, 2 வருஷம் ஆகும். அந்த செலவுக்காகத்தான் இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு நீங்க தான் முதலாளி. என்னங்க வந்த இடத்துல நான் திடீர்னு முதலாளி ஆகிட்டீங்க? அப்படி அமையுதுங்க. நான் ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா நீங்க கரெக்டா வந்து மாட்டிக்கிறீங்க. உள்ள போலாமா? சரி, நல்லா உங்க பார்வையில பறந்தா பனியன் வெளியே போட்டுருக்கேன். சரிடா, அப்படியே அப்படியே. மை டியர் கஸ்டமர்ஸ், இவர்தான் ஃபியூச்சர் பிளான் அண்ட் பிளான்ஸ் கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர். அது சரிங்க, உங்க கம்பெனியோட திட்டங்கள் என்னன்னு சொல்லுங்க. அதாவதுங்க, இப்போ ஆளுக்கு 500 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு ஆளுக்கு ஒரு மரம் இலவசம். மரம் எங்கங்க இருக்கு? என்னதான் இப்படி கேட்டீங்க? ஒரு பெரிய எஸ்டேட்டே இருக்குது பாருங்க. இதுதான் எஸ்டேட். என்னங்க இது? கொட்டையை காமிச்சு மரம்ங்கறீங்க. இன்றைய கொட்டை நாளை மரம் அல்லவா? அப்பா, இந்த சீட்ல உட்கார்ந்து அப்படியே ஐடியா வருது பாருங்க. மரம் வளரலன்னா இன்னொரு கொட்டை தருவோம். இன்னொரு கொட்டையும் வளரலன்னா? ஏங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அப்பா சத்துறீங்க. அப்படியெல்லாம் வளராம போகாதுங்க. ஏன்னா இது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேயே டிசைன் பண்ண பிளான்ட். மேல இது வந்து ஹைபிரிடுங்க. 10 வருஷத்துலயே வந்துடும். சேஃப்டிக்காக நான் 2 வருஷம் ஜாஸ்தி பண்ணுறேன். வெள்ளடிச்சிங்களா? காப்பி சாப்பிட்றீங்களா? தவறி கைப்பிடிச்சு. ஓ சரி. சார், மரம் வைக்கிறதுல பழைய விஷயம், புதுசா ஏதாவது சொல்லுங்க சார். இருக்குமா? இது வந்து எங்க பிளான்ல ஒண்ணு. இந்த மாதிரி நிறைய பிளான் இருக்கு. அதாவது மாசம் 1000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு ஒரு மந்திரி பதவி இனாம். என்ன சார், மந்திரின்னா ஜனங்க ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும். வாஸ்தவமான பேச்சு சார். இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல எலெக்ஷன் வந்துருது. இன்னும் 20 வருஷம் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள சிஸ்டம் மாறும் இல்லையா? அதனால தான் எங்க கம்பெனி பேரை ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் பிளான்ஸ் வச்சிருக்கோம். எப்படி எப்படி சொன்னார் பாத்தீங்களா? அப்புறம் இன்னொரு பிளான், உங்க குடும்பத்துல யாராவது கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? என் குடும்பத்துல பாதி பேர் ஜெயில தானே Very இருக்காங்க. good. நல்ல குடும்பம். இந்த பிளான் உங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். எப்படிங்க? அதாவது மாசம் 2000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு கம்பெனி செலவுல அவங்களை வெளியில நாங்க எடுத்துப்போம். அப்படின்னா முதல்ல நான் பணம் கட்டுறேன். இருக்கா? அவன் காதுல பூ வைப்பான்னு பார்த்தா என்ன அடையாறு ஆலமரத்தி வைக்கிறேன். இது மரம் வைக்கிற சொன்னீங்களா? அந்த கரும்பத்தை பத்தி சொல்ல 12 வருஷம் தான் ஆயில் தண்ணி அவனே ரிலீஸ் பண்ணுவானே, அதுக்கு கம்பெனி காசு வாங்குது. பிராடா இருக்க அதை அவனே புரிஞ்சுக்கல. என்ன விஷயமா நீங்க காட்டிங்க? பிசினஸ்ல இருந்தா பாதி ஃப்ராடு, மீதி கலப்படம். ஓ, பிளாக் மணி ஒயிட் மணி மாதிரி. இந்த சீட்ல உட்கார்ந்தோம்னா பிளாக் மணி ஒயிட் மணி எல்லாம் புரியுது பாத்தீங்களா? என்னங்க ரகசியம் பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. புது திட்டத்தெல்லாம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணு சொன்னாரு. அதாவது வீடு இல்லாதவனுக்கு வீடு, நிலம் இல்லாதவனுக்கு நிலம், சைக்கிள் இல்லாதவனுக்கு சைக்கிள், பொண்டாட்டி இல்லாதவனுக்கு பொண்டாட்டி, குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை. அதனால சீக்கிரமா பணத்துக்கு கட்டுக்க ஏற்பாடு பண்றேன். பணம் கட்டிடுறோம். ரசீது இப்ப கொடுப்பீங்களா இல்ல மரம் வளர்ற மாதிரி 12 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பீங்களா? என்ன நீங்க பேசுறது பார்த்தா என்ன பிராட் கம்பெனியா? என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டீங்க? ரசீது இப்ப கொடுப்போம், வேற எப்ப கொடுப்போம்? இது கவர்மெண்ட் அப்ரூவ் கம்பெனி தெரியுமா? சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. ரசீது இப்ப கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படி. அப்படி கேளுங்க சார், சாப்பிட்டா கேளுங்க. அதை விட்டு என்ன முறைக்கிறாரு சார்? இப்ப பணம் கட்டுங்க, நாளைக்கே ரசீதுல ஒரு கையெழுத்து போட்டுருவாரு. ஏங்க நான் எதுக்கு ஏத்து பண்ணும்? இந்த கம்பெனிக்கு ஏதாவது பண்ண மாட்டீங்களா? இல்ல, வேற கையெழுத்து கூட போட மாட்டீங்களா? அதை போட்டு போறேன். ஆமா, வழக்கமா இன்சிலோட தானே போடுவீங்க. ஆமா, இப்ப இன்சில கட் பண்ணீங்க. என்ன ஃப்ராடா? இல்ல ஒரு ரிஸ்க் இல்லாம இருக்கிறது என்ன தான். ரிஸ்க்? அது இல்லைங்க, இவ்வளவு நாள் இன்சிலோட கையெழுத்து போட்டு ஒண்ணும் விலகல இல்ல. நியூமர் எப்படி மாத்தி பாருங்க. கரெக்ட். சத்தல கையெழுத்துங்க. கடைசியில் 2 புள்ளி வைங்க. வழக்கமா எல்லாரும் கடைசியில புள்ளி வைக்கிறாங்க. நான் முதல்ல வச்சேன். வைங்க வைங்க, பெரும்புள்ளி ஆகுங்க. சார் தான் கம்பெனி சாவி. சார் நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு வந்து ஆபீஸ் திறந்து வச்சு வெயிட் பண்ணுங்க. ஏங்க நீங்க வர மாட்டீங்களா? சார் நான் இதெல்லாம் உங்க பேர்ல விட பேக்ல போட்டு வரணுமா?
அதுக்கு என் கையெழுத்து வேணுங்களா? எதுக்கு? இப்ப நீ கையெழுத்து போடும்போது நான் பார்த்தேன்ல, அதே மாதிரி நான் போட மாட்டேன். எதுக்கு இந்த கையெழுத்து ஒருத்தர் நல்லா பாத்துங்க. எனக்கு இவ்வளவு உதவி பண்றீங்க, உங்களை நன்றி எப்படி தெரியப்படுத்துறதுன்னு தெரியல. ஆமா சார், தமிழர் எப்பவுமே இப்படித்தான், வாயிலேயே பேசிட்டு இருப்பீங்க, நன்றியை பிராக்டிகலா காட்ட மாட்டீங்க. இந்த செயின் உங்க கண்ணை உறுத்துதுன்னு நினைக்கிறேன். சார் இந்த பேனா இந்த பேனா இருந்தா தான் என் கையெழுத்து போட முடியல. போடுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.